கையில 5 லட்சம் ரூபாய் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் ரெடியா. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க 2 ரூட் எடுக்கலாம். ஒன்னு நீங்க NSEல இன்வெஸ்ட் பண்ணலாம், 5 இயர் லாக் இன் பீரியட் இருக்கும் பட் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதே மியூச்சுவல் ஃபண்ட்ல கொஞ்சம் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் அ ஷாட் அட் ஹையர் growth. பட் எது உங்களுக்கு கரெக்டா இருக்கும்? வாங்க இந்த வீடியோல சிம்பிள் அண்ட் கிளியர் வேல இன்டெப்தா பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிளியர் கால்குலேஷனோட எப்படி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம். ஸோ ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இந்த மாதிரி பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸ்ல உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்றது தான் நம்ம சேனல் இருக்கு. NSEனா என்ன? நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட். இது ஒரு கவர்மெண்ட் பேக் சேவிங் ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆஃபர் பண்ணுவாங்க. இதுல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 7.7% per annum ஃபிக்ஸட் ரிட்டர்ன் compounded annually. and இதுல 5 year lock in period இருக்கு. மெச்சூரிட்டில இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1000 rupees, no upper limit. இது ஒரு சேஃப், செக்யூர் அண்ட் ரிஸ்க் ஃப்ரீ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இதே கேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எந்த விதமான இயர்லி withdrawal கிடையாது எக்ஸப்ட் இன் ரேர் எமர்ஜென்சிஸ் அண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இதுல ரிட்டர்ன்ஸ் ஃபுல்லி டாக்ஸபிள் அண்ட் உங்க மணி லாக்டனா இருக்கிறதுனால எந்த விதமான லிக்விடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி அவைலபிள் இல்ல. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி பேசுவோம். எஸ்பெஷலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லம்சமா இன்வெஸ்ட் பண்றது எப்படின்னு. என்ன இதை பவர்ஃபுல் ஆக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன். நீங்க ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி 12 to 15% ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் இதுல வந்திருக்கு. எந்த விதமான ஃபிக்ஸட் லாக் இன் பீரியட் கிடையாது எக்ஸப்ட் நீங்க ELSS ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா. பட் கம்பேரிட்டிவ்லி ELSS ஃபண்ட்ல இதுல விட கம்மி லாக் இன் பீரியட் தான். அண்ட் லாங் டேர்ம் காம்பவுண்டிங் பொட்டன்ஷியல் இருக்கு. அண்ட் டாக்ஸ் எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா இதுல LTCG தான் டாக்ஸ் பண்றாங்க, அதுவும் 1 lakh of annual gains வந்தக்கு அப்புறம். மியூச்சுவல் ஃபண்ட்ல மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ரிஸ்க், ஃபிளக்சுவேட்டிங் ரிட்டர்ன்ஸ் and the need for proper fund selection இருக்கு. ஸோ இதுல இருக்கிற கேட்ச் இதான். இப்போ நம்ம குவிக்லி கம்பேர் பண்ணி பார்ப்போம். நம்ம 5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் 5 years NSEல எப்படி வளருது அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி வளருதுன்ட்டு. ஸோ NSEல 7.7% ஃபிக்ஸட் ரிட்டர்ன் காம்பவுண்ட் ஆச்சுன்னா உங்களோட 5 lakh இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ ஆஃப்டர் 5 years வந்து 7.27 lakh. இது ஃபுல்லி டாக்ஸபிள் அண்ட் உங்களோட ஃபைனல் அமௌண்ட் அதாவது போஸ்ட் டாக்ஸ் அப்ராக்சிமேட்லி உங்க கையில 6.85 lakhs இருக்கும். இதே நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன் தான், ஆனா 12% ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல 5 years நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அந்த 5 லட்சம் 5 வருஷத்துக்கு அப்புறம் 8.81 lakhs இருக்கும். LTCGன்றது 10% ஓவர் 1 lakh கெயின்ஸ்ல தான் வந்து அப்ளை ஆகும். அப்போ உங்க ஃபைனல் அமௌண்ட் 8.63 lakhs வருது. இதே மியூச்சுவல் ஃபண்ட் 15% ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா இப்படி கால்குலேட் பண்ணும்போது 5 lakhsன்றது 5 years கழிச்சு அதோட வேல்யூ 10.05 lakhs வருது. அண்ட் டாக்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி LTCG தான் அப்ளை ஆகும். அது ஓவர் 1 lakh கெயினுக்கு 10% அப்ளை ஆகும். அப்போ உங்க கையில எவ்வளவு வரும்? 9.80 lakhs வரும். அப்ப ரிசல்ட் என்ன? மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு வைட் மார்ஜின்ல NSE பீட் பண்ணிருக்கு ஈவன் ஆஃப்டர் டாக்ஸ். எது உங்களுக்கு ரைட்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்க ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருக்கீங்க, உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் வேணும்னு யோசிக்கிறீங்க. 5 yearsக்கு உங்க ஃபண்ட்ஸ் லாக்டவுனா இருந்தாலும் ஓகே, எனக்கு மார்க்கெட் வாலட்டிலிட்டியோட நான் கம்ஃபர்டபுளா இல்லன்றப்போ யூ கேன் சூஸ் NSE. இல்ல நான் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்காக தான் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன், நான் கால்குலேட்டட் ரிஸ்கோட கம்ஃபர்டபுளா இருக்கேன், எனக்கு ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் லிக்விடிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப முக்கியம் அண்ட் ஓவர் டைம் நான் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண பாக்குறேன்னு சொல்லும் போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ எது உங்களுக்காக நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா there is no one size fits all investment. ஸோ உங்களுடைய கோல்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் லெவலுக்கு எது ரைட் ஃபிட்னு பாருங்க. உங்களுக்கு கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் வித் ஸ்டெடி growth வேணும் அப்படின்னா NSE might be your go to. எஸ்பெஷலி நீங்க ரிட்டையர்மெண்ட் நியர் பண்றீங்க, இல்ல ஏதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் லோ ரிஸ்க் கோல்காக சேவ் பண்றீங்கன்னா NSE might be best. இல்ல லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்காக பார்க்குறேன் அப்படின்னா ஈக்விட்டி அண்ட் ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேன் ஆஃபர் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் இன் த லாங் ரன். ஸோ நம்ம இன்வெஸ்டடாக இருக்கோம், மார்க்கெட் வாலட்டிலிட்டியை ரைட் அவுட் பண்ண முடியும் ஒரு லாங் டேர்ம் பீரியட்லனா இது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். பட் இன்னும் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க எது உங்களுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும் அப்படின்றதுனா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம், லைக் அ சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். ஸோ அவங்க உங்களோட கோல்ஸ் அண்ட் டைம் ஹாரிசானை ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலை அசஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு
ரைட் மிக்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்க லம்சம் அமௌண்ட்டை அலோகேட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ட் டாக்ஸ் எஃபிஷியன்சி அண்ட் ரிட்டர்ன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோல ஃபைனல் டேக்அவே என்ன, உங்க 5 lakhs grow ஆனா மட்டும் போதாது, இட் ஷுட் grow smart and smartest way to do that வந்து clarity and confidence ஓட இன்வெஸ்ட் பண்றது. நீங்க என்எஸ்சியோட சேஃப்டியை சூஸ் பண்ணாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பொட்டன்ஷியலை சூஸ் பண்ணாலும் சரி, உங்க சாய்ஸ்ன்றது ஒரு சாலிட் பிளானோட பேக்டப்பா இருக்கான்றத பாருங்க. அண்ட் உங்களுக்கும் உங்களோட லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஒரு பர்சனலைஸ் பிளான் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இப்பவே இங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல போய் எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் மணி இன்சைட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்க வெப்சைட்ல நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.